இன்னொரு வீடியோவோட வந்திருக்கேன். என்ன வீடியோனா, இட்ஸ் நாட் அபவுட் ஸ்கின் கேர் ஆர் செல்ஃப் கேர் எனிதிங். என்னன்னா, நான் ஹாஸ்டலில் இருக்கிறனால எங்கள் வீட்டிலேருந்து பார்சல் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த பார்சலை வந்துட்டு நம்ம இன்னைக்கு பிரித்து பார்த்துடலாம். அன்பாக்சிங் வீடியோ. எஸ், எனக்கு இது உள்ள லைக் ஐ ஹேவ் சம்திங் இன் மை மைண்ட். அதுதான் கொடுத்து விட்ருப்பாங்க. எனக்கு நானாக வந்துட்டு ஐடியா வச்சுருக்கேன். பட் ஐம் நாட் ஷியோர் எனக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இதை எந்த பக்கம் வந்து கிளிக்கிறதுனே எனக்கு தெரியல. இங்கிருந்து ஆரம்பிப்போம். இல்லை, இங்கிருந்தே ஆரம்பிப்போம். ஐயோ, உள்ள இன்னொரு கவர் இருக்கு. உங்களுக்கு தெரியலையா? இப்போ தெரியலா? இதுதான் எனக்கு வந்துட்டு வந்திருக்க பார்சல். நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள என்ன இருக்குன்னு. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், லைக் எனக்கு இங்கே வந்து ட்ரெஸ் பத்தலை, எனக்கு ட்ரெஸ் வேணும். நான் போய் எடுத்துகிட்டு வர அளவுக்கு எனக்கு கையில் கிடையாது. அதனால நான் கொஞ்சம் ட்ரெஸ் கேட்டிருந்தேன் வீட்டிலேருந்து. அதனால அந்த ட்ரெஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து என்னோட சாப்பாடு. இதுதான். இதுக்கு வந்து இங்கே சாப்பிட பிடிக்கல, ஃபுட்டு செட் ஆகலை அப்படின்னா இந்த சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் என்ன வேணால் வச்சுக்கலாம். இதை தான் நான் வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். இது இல்லைன்னா நானும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் சரி உயிரில் அந்த மாதிரி இருப்போம். இது எங்கள் அம்மா கொடுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு இன்னும் நிறையா ட்ரெஸ் இருக்குது. இது எல்லாமே பழைய ட்ரெஸ் தான். இது ஆல்ரெடி வச்சுருந்த ட்ரெஸ் தான் நிறையா வந்திருக்கு. ஆக்சுவலி இது புதுசாக இருக்குது. இது புது டிஷர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், புது டிஷர்ட். இது நல்லா இருக்குல்ல? எஸ், ட்ரெஸ் தான் கைஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் நான் வந்துட்டு ட்ரெஸ் இல்லைன்னா என்னால் உயிர் வாழவே முடியாது. இது புதுசாக இருக்குது. எஸ், இது புதுசு, நல்லா இருக்கு இல்லை? இது எதுலேருந்து வாங்கினதுன்னா யுஸ்டான்ற பிராண்டில் இருந்து வந்திருக்கு. மேபி எங்கள் அம்மா வந்து இதை வாங்கி கொடுத்துருக்கலாம் எனக்கு. உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கீழே போடுறேன். இதை நான் உங்களுக்கு போட்டும் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் இதுவும் புதுசு தான். இதுவும் புது டிஷர்ட். எனக்கு தெரிஞ்சு இது ட்ரெண்ட்ஸில் இல்லைனா ஆஜியோவில் வந்துட்டு வாங்கியிருக்கிறதா இருக்கலாம். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிஷர்ட்டும் வெறும் பிளெயின் பிளாக் டிஷர்ட் தான், பட் எனக்கு பிடிச்சிருக்கு. க்ராப் டாப். எஸ், அண்ட் அகெயின் சம் மோர் ட்ரெஸ்ஸஸ். இது நான் வந்து எனக்கு கேஸ் நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். என் தம்பிக்கிட்ட தான் நான் வந்துட்டு அடம் பிடிச்சிட்டே இருப்பேன், எனக்கு கேஸ் வாங்கிட்டா அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு எனக்கு ஒரு கேஸ் வாங்கி கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நான் வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இது வந்துட்டு எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா நான் ட்ரெஸ் எல்லாமே கேட்டிருந்தேன், அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸுமே சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சு அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி செஞ்சு அனுப்பிட்டாங்க. எஸ், செம்மையாக இருக்குது கேஸ். சூப்பராக இருக்கு இல்லை? திஸ் இஸ் நைஸ். எனக்கு இதை அனுப்பி வச்சேன் என்னோட தம்பிக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய நன்றி. அவன் இதுக்கு காசு கேட்க மாட்டான்னு நான் வந்து இதை அனுப்பிட்டேன். காசு அனுப்புன்னு சொல்லக்கூடாது அவன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அவ்வளோதான் மக்களே, ரொம்ப 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 ஷார்ட்டான வீடியோ. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவிலேருந்து வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்தி. இந்த பார்சல் எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த பார்சலுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குது. பிகாஸ் நான் வந்து கிட்டத்தட்ட 1 day டெலிவரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பார்சல் கிட்டத்தட்ட 4 days ஆச்சு எனக்கு வரத்துக்கு. அண்ட் நான் வந்து அந்த கொரியர்ஸை பற்றி பேச விரும்பலை. ஏன்னா எனக்கு அந்த கொரியரோட சர்வீஸ் ரொம்ப பேடாக இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. அது என்ன கொரியர்னு கேட்காதீங்க. பிகாஸ் ஐம் டோட்டலி டிஸப்பாயிண்டட். எஸ், அண்ட் அவ்வளோதான். இந்த சத்து மாவு வந்துட்டு யாராச்சும் ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ரெசிபி தரேன். இது வந்து நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது. பாதாம், பிஸ்தா, அப்புறம் பச்சைப்பயிறு எல்லாமே இருக்குது. ஆல் கேஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. எங்கள் பக்கத்தில் இருந்து என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு திட்டிகிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் ஸ்கின்னை பற்றியே வந்துட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி திஸ் இஸ் சூப்பர். அண்ட் அவ்வளோதான் மக்களே, என்னோட அன்பாக்சிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு இல்லை நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஹேர் கேரோ ஒரு ஸ்கின் கேரோ எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். until then this is bye from Kirti.